சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பக்குவமா பார்த்து சமைங்க. ஏதாவது வேணும்னா மளிகை கடையில சொல்லிருக்கேன், அவன் எல்லாம் கொடுப்பா. சரிங்க. என்ன வாங்குறீங்களோ கணக்கு மட்டும் கேட்டு வச்சுக்கங்க. கோகிலா, ஆனந்தி வந்திருக்கவங்க கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா ஒத்தையில எதுவும் பண்ண முடியாது, நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். சரிப்பா. ஆமா, ஆனந்தி எங்க? அவ எல்லாருக்கும் மோர் கலக்கிட்டு இருக்காப்பா. சரிம்மா, நீ போ. டேய் மாப்ள, சின்ன வீடா இருந்தாலும் உன் மாமியார் மாமனாரு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்கடா. டேய், வாயை மட்டும் சும்மா இருக்க மாட்டியா? டேய், உண்மையை தானே சொன்னேன். அதிகமா பேசி அடி வாங்க போற முத்து. கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருக்கியா மீ? ஓகே, உன் மாமியார் மாமனார் வீடு, நீ திமிரா இருக்கலாம், நான் தான் திமிரா இருக்க கூடாது. சரி சரி, பேசிட்டு போ. வரியா? என்ன தம்பி, பங்களால இருந்த உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கோ? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். அங்கிள், ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தப்பவே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா ஒருத்தங்க மேல ஒருத்தங்க அன்பா இருந்தா போதும்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எப்பவும் சந்தோஷமா இருக்க பணம் வசதியெல்லாம் தேவையில்லைன்னு புரிய வச்சிட்டீங்க. ஆனந்தி உங்க ஊருக்கு வர்றதையே ஒரு திருவிழா மாதிரி எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு டைம் உங்க ஃபேமிலியை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் எனக்கு புதுசா இருக்கு. எல்லாம் பசங்க பண்ற சேட்டை தம்பி. அவங்களுக்கு ஆனந்தியோட சேர்த்து சந்தோஷமா இருக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப ஆனந்தி திரும்பி வர்றான்னு சொன்னதும் இப்படி எல்லாம் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கும். அப்ப என்ன மாதிரின்னு சொல்லுங்க. ஆமாம்மா, உன்ன மாதிரியே தான். ஆனந்தி சென்னைக்கு வந்ததும் வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஏக்கத்தை சிட்டு சுருளி பாண்டி தான் வரவிடாம பாத்துக்கிறாங்க. இப்ப கூட ஆனந்தி வர்றப்ப பாத்துருப்பீங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுத்துறாங்க பாத்தீங்களா? ஆனந்தியோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாரு. மகேஷ்காக இதையெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தவ அங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்ல. ஆனந்தி கஷ்டப்பட்டது கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவே வந்து கண்ணால பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருல. இப்ப ஜாலி தானே போயிட்டு இருக்க. இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம்? ஆனந்தி எங்க? அவளை காணோம். அப்பா, ஆனந்தி எங்கப்பா? அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் மோர் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. டேய் மாப்ள, பொண்ணு பார்க்கும் நிகழ்வுடா, நல்லா பொண்ணை பாத்துக்கப்பா. அப்புறம் கண்ணு காது மூக்கெல்லாம் சரியில்லை, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னா சொல்லக்கூடாது. டேய் சும்மா இருடா. அப்பா, சார். ஆனந்தி எனக்கு வரும். எடுத்துக்கோங்க அன்பு. வாங்கிக்கோங்கண்ணே. மேடம், இந்தாங்க மேடம் மோரு. தேங்க்யூ. மோர் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கும், இங்க எப்படி தங்க போறோம்? ரொம்ப சின்ன வீடா இருக்கே. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா. பக்கத்து வீட்டுக்காரவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அந்த வீடு இந்த வீட்டு காட்டிலும் பெரிய வீடு. நீங்க எல்லாம் அங்க போய் தாராளமா தங்கலாம். எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லியாச்சு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க, நாங்கெல்லாம் இங்கேயே தங்கிக்கிறோம். ஆமாமா, எனக்கும் இங்கே ஓகே தான். நீங்க எல்லாரும் சென்னையில எங்களை அம்புட்டு தூரம் பாத்துக்கிட்டீங்க. நாங்க உங்களை இந்த சின்ன பொந்துக்குள்ள தங்க வைக்கிறது அம்புட்டு நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இங்க பெருசா எந்த வசதியும் இல்லை. பக்கத்து வீட்டுல ஃபேனு, டிவி, ஏசின்னு எல்லா வசதியும் இருக்கு.
அதான் நீங்க வந்ததும் உங்களை அங்க தங்க வைக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கு. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி பேச்சு? எல்லாரும் சாப்பிடாம தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அசதியா இருப்பாங்க. குளிச்சு முடிச்சிட்டு வந்தா சாப்பாடு இருக்கணும்ல. இந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. சரி வா கோகிலா போ. குளிக்கிறதுனா எங்க போய் குளிக்கிறது? இங்க ஷவர்லாம் இருக்கா? ஏமா இவ்வளவு பெரிய வீட்டுல செவர் இல்லாம இருக்குமா? இந்த இருக்கு பாரு. ஐயோ அப்பா, அவங்க கேக்குறது செவர் இல்ல சவர். என்ன நான் தமிழ்ல சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்ற. நான் சொன்னது செவரும் இல்ல சவரும் இல்ல, இட்ஸ் ஷவர். அப்படின்னா அது ஒண்ணு இல்லப்பா, இந்த மழை மாதிரி மேல பைப்ல இருந்து தண்ணி கொட்டுமே அதுதான். ஓ மித்ரா, நீ வரேன்னு சொன்னப்பவே நாங்க சொன்னோம். இங்க வந்ததும் அது இல்ல இது வேணும் அது வேணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? பாத்ரூம்ல நல்ல வசதியா பெருசா தான் இருக்கு. இங்கிருந்து போற வரைக்கும் இங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஏன் பிள்ளைகளை வையிறீங்க? உங்க இஷ்டம் போல இருங்க. இப்ப என்ன உங்களுக்கு தண்ணி பைப்ல கொட்டுற மாதிரி இருந்தா அது போதும்ல? அப்படிலாம் இங்க குளிக்க முடியுமா? ஆமா, ஏன் குளிக்க முடியாது? இங்க பம்பு செட் இருக்கு. போனா அருவி மாதிரி தண்ணி கொட்டும். அதுல குளிக்கலாம் வாங்க. என்னது பம்ப் செட்டா? பம்பு செட்ல குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்புறம் என்ன, வாங்க போவோம். டேய், பம்பு செட்ல பாய்ஸ் நீங்கலாம் குளிக்கலாம், நாங்களாம் எப்பற குளிக்கிறது? அதெல்லாம் குளிக்கலாம். தேவையான செட்டப் எல்லாம் நாங்க செய்றோம். எல்லாரும் வாங்க. ஃபாலோ மீ. என்ன